வணக்கம். தமிழ்நாடு ரெயின் வெதர் நியூஸ். தமிழ்நாடு ரெயின் வெதர் நியூஸ் சேனலை பார்ப்பதற்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தற்போது இன்று சனிக்கிழமை காலை வானிலை அறிக்கையை பார்ப்போம். வங்கக்கடலில் உருவாகியுள்ள வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியானது தற்போது தெற்கு இலங்கைக்கு கிழக்கு பகுதிகளில் நிலை கொண்டுள்ளது. தற்போது தெற்கு இலங்கை ஒட்டியுள்ள பகுதிகளில் மழை தொடங்கியது. அதேபோல் இது இன்று மாலைக்கு பிறகு மேலும் இலங்கையை ஒட்டி நகர்ந்து வரும் பொழுது டெல்டா மற்றும் தென் கடலோர மாவட்டங்களில் கனமழை தொடங்கும். தமிழக கடலோர மாவட்டங்களிலும் பரவலான மழை பெய்ய வாய்ப்பிருக்கின்றது. இன்று மாலைக்கு முன், அதாவது இன்று மாலையிலிருந்து இன்று நள்ளிரவுக்குள் மழை தொடங்கிவிடும். இன்றும் நாளையும், நாளை தொடர் மழையாக, நாளை முழுவதும் தொடர் மழையாக இருக்கும். அதேபோல் நாளை மறுநாளும் தொடர் மழை பெய்யும். இன்று நள்ளிரவு மழை தொடங்கி நாளை மற்றும் நாளை மறுநாள் தொடர் மழை பெய்யும். இந்த காலகட்டத்தில் தமிழக கடலோர மாவட்டங்களில், குறிப்பாக தென் கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை பதிவாகும். ஓரிரு இடங்களில் அதிகனமழை பதிவாகும். இப்போ 19ஆம் தேதி, அதாவது நாளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடலோர மாவட்டம் முழுவதுமே பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ சர்க்குலேஷன் இருக்கிறது இந்த இடத்துல இருக்குது, தெற்கு இலங்கை கிட்ட இருக்குது. ஸோ அந்த ஈஸ்டர்லீஸை பாருங்கள், உங்களுக்கு கடல் பகுதியிலேருந்து அந்த மேகக்கூட்டங்களை கொண்டு வருது ஸ்பீடாக. சர்க்குலேஷன் இங்கே இருக்குது. உங்களுக்கு அந்த ஈரப்பதத்தை அப்படி உள்ளே கொண்டு வந்து செலுத்துது. ஸோ பாருங்கள், அப்படி கொண்டு வந்து சுற்றி இது போகுது. இந்த மேகக்கூட்டங்கள்லாம் நம்ம இலங்கை மற்றும் கடலோர பகுதியை நோக்கி வருவோம். இது எல்லாமே அடர்த்தியான மேகக்கூட்டங்கள் தான். ஸோ இது எல்லாமே நாளைக்கு, அதாவது 19ஆம் தேதி முழுவதுமே, ஏன்னா அடுத்தடுத்து இந்த சிஸ்டம் இங்கே இருக்கும்போது அடுத்தடுத்து இங்கே ஃபார்ம் ஆகும்போது ஸோ இடைவெளி இல்லாமல் மழை பெய்யும். நாளைக்கு முழுவதுமே விட்டு விட்டு இடைவெளி இல்லாமல் மழை பெய்யும். அதே சமயத்தில் நாளை மறுநாளும் அப்படி தான் இருக்கும். இன்று நள்ளிரவு மழை தொடங்கும். இந்த மழையானது 21ஆம் தேதி வரைக்கும் இந்த மழையோட இது நீடிக்கும். தென்கடலோர பகுதி தொடர்ந்து நான் சொல்லியிருக்கேன், அதிக மழைக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்போது இன்று நள்ளிரவுலேருந்து 3 நாட்கள் உள் மாவட்டங்களில், அதாவது தென் உள் மாவட்டங்கள்லேயும் பரவலான மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது. சில இடங்களில் கனமழை பெய்யும் தென் உள் மாவட்டங்கள்லையும். ஸோ விவசாய நண்பர்கள் பொறுத்த வரைக்கும் நாளைக்கு நாளை கழித்து டெல்டா மற்றும் தென் தமிழக விவசாய நண்பர்கள் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஸோ பாதிக்கக்கூடிய மழை அப்படின்னு பார்த்தா நாளைக்கு நாளை கழிச்சும் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கின்றது. அதே போல் மீனவர்கான மழை இருக்கையை பொறுத்த வரைக்கும் இன்று நாளை மற்றும் நாளை மறுநாள், அதாவது 22ஆம் தேதி வரைக்கும் குமரிக்கடல், தென்மேற்கு கடல் மற்றும் மன்னார் வளைகுடா, இலங்கையை ஒட்டியுள்ள வங்கக்கடல், அதே போல் வடக்கு வங்கக்கடல் பகுதிக்கு, வட தமிழகம் ஒட்டியுள்ள வங்கக்கடல் பகுதிக்கு மீனவர்கள் மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கடல் காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், சில சமயங்களில் 60 கிலோமீட்டர் வேகத்திலும் ஆழ்கடலில் வீசும் என்பதால் அலையெழுச்சி உண்டாகும் திடீரென்று. அதனால் மீனவர்கள் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஸோ பார்ப்போம், அடுத்தடுத்து அப்டேட்டுடன் இணைந்திருங்கள். ஸோ சிம்பிளான வானிலை அறிக்கை தான். அடுத்து மாலை சுருக்கமான வானிலை அறிக்கையுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு சைடில் ஆல் பெல் பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணிங்கன்னா போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஃபஸ்ட்டு தான் உங்களுக்கு யூடியூப் ஓப்பன் பண்ணும்போது முதல்ல தான் உங்களுக்கு வந்துடும். ஸோ வானிலை சம்மந்தப்பட்ட தகவல் எல்லாமே. நன்றி, வணக்கம்.